தமிழருடைய வரலாறு இருக்கு இல்லையா, கடந்த குறைந்தபட்சம் 3000 வருட வரலாறு இருக்கு இல்லையா, அது குறித்து நுணுக்கமாக உங்களுக்கு எது என்ன நடந்திருக்குன்னு சொல்ல தெரியணும். அதுவும் தெரியாது. சரிங்களா? தொல்லியல் வரலாறு ஒன்றும் தெரியாது. தமிழர்களுடைய சமய நம்பிக்கை வரலாறு, மெய்யியல் வரலாறுன்னு சொல்லுவாங்க, தத்துவ வரலாறு. அதை பத்தி ஏதாவது 2 வார்த்தை பேச தெரியுமா? 2 நிமிஷம் பேச தெரியுமா? தமிழர்களுக்கு ஒரு சமயம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு நம்மளை அதான் பண்படுத்தி இருக்குது. நம்ம ஏன் மற்ற மாநிலத்தில் வேறுபட்டிருக்கிறோம் அப்படின்னா, தமிழர்கள் சிறப்பாக பார்க்குறோன்னா, தமிழர் ரொம்ப ஜனநாயகமாக இருக்கிறாங்க. இந்த ஜனநாயக பண்பை நம்மக்கிட்ட கொடுத்தது எது? காலங்காலமாக கொடுத்துருக்கிறது எது? அதை பற்றி ஏதாவது புரிதல் இருக்கா? அதை பற்றி என்னைக்காவது பேசியிருக்காரா? எதுவுமே இல்லை. அப்போ தமிழர்களுடைய பண்பாடோ, சமூகமோ, வரலாறோ, சமயமோ, தத்துவமோ, தொல்லியல் விவரங்களோ, தமிழருடைய பொருளாதாரமோ, எதை பற்றியுமே ஒரு கவனமோ, வாசிப்போ, தெளிவோ, அறிவோ இல்லாத ஒருவர் எப்படி தமிழ் அடையாளமா இருக்க முடியும்? சரி, தமிழ் சினிமாவை எடுத்துக்குவோம். சிறைத்துறையிலிருந்து வர்றார். தமிழ் சினிமாவோட அழகியல் என்ன? தமிழ் சினிமா எதை சொல்லுகிறது? எந்த வகையில் தமிழ் சினிமா இந்திய அரசியலில், இந்திய சினிமாவிலிருந்து, உலக சினிமாவிலிருந்து மாறுபட்டதாக இருக்கிறது? தமிழ் சினிமாவின் இன்றைய போக்குகள் என்னன்னு சொல்ல முடியுமா அவரால்? அல்ல பாரதிராஜா போன்று, பாலு மகேந்திரா போன்று, மகேந்திரன் போன்று பெரிய காவியங்களை ஏதாவது கொடுத்த நபராக இருந்திருக்கிறாரா? அல்லது இன்றைக்கு தமிழ் திரையுலகத்தை புரட்டி போடுகின்ற இயக்குநர்களாக இருக்கக்கூடியவர் வெற்றிமாறனோ, ரஞ்சித் போன்றவர்களோ, இவர்களை போன்ற ஒரு படைப்பை கொடுக்கறதுக்கு முடியுதா? அல்லது தமிழ் இலக்கிய, நவீன இலக்கியமோ, சங்க இலக்கியமோ, இடைக்காலத்தில் வந்த இலக்கியங்களோ, காப்பியங்களோ குறித்து நுணுக்கமாக, விவரமாக பேச தெரியுமா? தெரியாது. ஆனா அவர் அதிரடி பேச்சு. இத்தனையுமே நான் என்ன சொல்றேன்னா, இத்தனையுமே தமிழ் சொத்து, இத்தனையுமே தமிழ் இனத்தினுடைய சொத்து. இதை குறித்து நான் பேசுறேன். இது குறைந்தபட்சம் 3 தலைப்பு குறித்து நான் பேச தயார். சரிங்களா? அப்ப யார் தமிழ் அடையாளமா இருக்கிறாங்க இங்க? நாங்க பேசுறோம், நாங்க பேசிட்டே இருக்கோம். அது சரிங்களா? அப்ப இது மாதிரி எதை பற்றியுமே பேசாத ஒருவர் ஒரு மசாலா படத்தினுடைய டயலாக்